இந்த ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரிவாங்க, ஆனால் பெரிய கேடு கெட்டவங்க மனிதர்கள்லாம் மாறுவாங்க. இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது படிப்பு இருக்குது, பெரிய படிப்பு இது. நம்பி ஒரு மனுஷங்களை நம்புவோம், அவங்க உனக்கு துரோகம் பண்ணுவாங்க, அந்த துரோகத்துலேருந்து எப்படி மீண்டு வரணுன்றது ஒரு பெரிய படிப்பு இருக்குது. பணம் நீ நம்பி ஒருத்தர்கிட்ட கொடுத்துருப்ப, உன்னை ஏமாத்துறதுக்காக திட்டம் போட்டு வேலை செய்வாங்க, அதுலேருந்து எப்படி வரணுன்றதுக்கான படிப்பு இருக்குது. அது எல்லாமே அனுபவம். அப்போது கீழே விழுந்தா எப்படி எழுந்துக்கணும், தோத்தா எப்படி எழுந்துக்கணும், துரோகத்தை எப்படி சமாளிக்கணும், தாங்கிக்கணும், எப்படி ஏமாத்துறவங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி சில பேரை நம்ம கடந்து போகணும், கண்டுக்காத போகணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது நிச்சயமா உங்க மம்மி டாடியால மட்டும் உங்களுக்கு கத்துற முடியாது. இதுக்கு ஒரு பட்டர் இருக்கு, லைஃப் பட்டர். அந்த லைஃப் பட்டர் என்னன்னா, நீங்களா அடிபட்டு, நீங்களா தெளிஞ்சு, நீங்களா திருந்தி, பேம்பர் இல்லாத, எப்போ நீ உன்னோட படிப்பு எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ, உங்க அம்மா அப்பாவோட பேம்பர்லேருந்து நீ எப்போ வெளியே வரையோ, எப்போ உங்க அம்மா அப்பாவோட கேர்லேருந்து நீ வெளியே வரையோ, எப்பப்பெல்லாம் நீ சொந்தமா சிந்திக்க ஆரம்பிக்கிறியோ, அப்பப்பெல்லாம் உன்னோட லேர்னிங் ப்ராக்டிக்கலாக ஆக ஆரம்பிக்குதுன்றது நான் சொல்றேன். ஸோ இண்டிவிஜுவலா நீ ஒரு விஷயத்த சந்திச்சாதான் உன் லைஃப்ல நீ சாதிக்க முடியும்ன்றது நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன்.